உங்கள் வாழ்க்கையில் என்னைக்காவது நான் சொல்கிற மாதிரியான சம்பவம் நடந்திருக்கா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. என்னன்னா, நமக்கு இந்த ஒரு விஷயம் ரொம்ப அர்ஜென்ட் இல்லைனாலும் கொஞ்சம் தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் அது பிட் எக்ஸ்பென்சிவ். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொருள் வாங்கும்போது நீங்கள் டெசிஷன் எடுக்க கொஞ்சம் சிரமப்பட்டீங்களா? வெல், நீங்கள் சிரமப்படலைன்னா that's completely good. and then லைட்டாக கொஞ்சம் சிரமப்பட்டவா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஹியர் ஆஃப்டர் அந்த ஒரு சிரமம் உங்களுக்கு வேணாம். ஏன்னா இனிமேல் அந்த மாதிரியான ஒரு சில டெசிஷன்ஸ் எடுக்கும்போது நம்ம எந்த ஒரு மைண்ட் செட்டை அடாப்ட் பண்ணோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்புள்ளங்களுக்கு வணக்கம். ஹோப்ஃபுல்லி எல்லாருமே சூப்பராக இருக்கீங்க நம்புகிறேன். ரைட், இந்த வாரத்தோட டாபிக் அவ்வளோ ஹார்ட்டான ஒரு டாபிக்னு சொல்ல முடியாது. ஆனாலும் எல்லாத்தோட வாழ்க்கையிலையும் இக்னோர் பண்ணக்கூடிய ஒரு டாபிக்னு சொல்ல முடியாது. இட்ஸ் ஜஸ்ட் எல்லாத்தோட வாழ்க்கையிலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. என்னன்னா, எப்பயுமே நம்ம எதையாவது வாங்கும்போது அந்த ஒரு சிக்கலான சுச்சுவேஷனுக்கு உள்ளாக்கப்படும்ல, வாங்கலாமா வேணாமா அப்படின்னு. ஸோ அதை பொறுத்து தான் இது இன்னும் ஒரு பெரிய இஷ்யூவாக உங்கள் கண்ணுக்கு தெரிலனா கொஞ்சம் தெளிவாகவே சொல்கிறேனே. என்னன்னா, ஏதாவது ஒரு பொருள் அப்படி இல்லைன்னா சர்வீசஸை அக்வயர் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது வாங்கறதுக்கு முன்னாடி உங்கள் மனசு இரு விதமாக ரியாக்ட் பண்ணும். என்னன்னா, இவ்வளோ விலையா இருக்கு, இது நமக்கு தேவையா? அப்படி இல்லைன்னா வாழ்க்கைங்கிறது ஒரே ஒரு டைம் தான். ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி செம்மையாக வாழ்ந்துடணும் அப்படின்னு சொல்லும். ஸோ இதில் குழம்பி சிக்கி தவிச்ச பல பேத்துல நானும் ஒருத்தன் தான். ஸோ அந்த ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து கொஞ்சம் விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னு கேட்குறீங்களா? ஹோப்ஃபுல்லி இன்னும் நீங்கள் இந்த வீடியோவை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த நம்பிக்கையில தான் மேற்கொண்டு நான் பேசுகிறேன். ரைட், எப்பயுமே நம்மள மாதிரியான சராசரியான மனிதர்கள் எந்த ஒரு பொருளையும் வாங்கறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு 2 விஷயங்கள் கன்சிடர் பண்ணுவாங்க. என்ன ஒண்ணுன்னா, அந்த பொருள் அவசியமா, அது நமக்கு ரொம்பவே முக்கியமா, இந்த ஒரு சுச்சுவேஷன்ல அந்த ஒரு பொருள் முக்கியமா அப்படின்னு யோசிப்பாங்க. அப்படி அது முக்கியம் பட்டாதான் அடுத்தது அது எவ்வளோ விலை அப்படின்னு பார்ப்பாங்க. அதிகமா கம்மியா அப்படின்னு பார்ப்பாங்க. ரைட், இந்த ரெண்டுமே நார்மலா எல்லாருமே பார்க்கறது. பட் நான் என்னோட பர்சனல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து இந்த ஒரு 3வது விஷயம் எப்பயுமே ஏதாவது ஒரு பொருள் அப்படி இல்லைன்னா சர்வீசஸ் வாங்கறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் தீவிரமா யோசிப்பேன். அண்ட் தென் அந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு நான் எடுத்த முடிவுகளினால வந்த ரிசல்ட்ஸை நினைச்சு நான் என்னைக்குமே ரெக்ரெட் பெரும்பாலும் பட்டது இல்லை. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ்ல தான் அந்த ஒரு 3வது விஷயம் என்ன நான் சொல்ல போறேன். என்னன்னா, லாங் டைம் இஃபெக்ட். அதாவது ரைட், பெரும்பாலும் எல்லாரும் பார்க்குற மாதிரி நானும் எவ்வளோ அந்த ஒரு பொருள் நமக்கு முக்கியமா, அதோட ரேட் எவ்வளோ அப்படின்னு நானும் கன்சிடர் பண்ணுவேன். பட் அதோட நெசசிட்டி, அது அவ்வளோ விலை எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் அதோட லாங் டைம் இஃபெக்ட், அதாவது அது ஒரு லாங் ரன்ல நமக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதையும் நான் யோசிப்பேன். உதாரணத்துக்கு சொல்ல போனா, இந்த ஒரு லேப்டாப் ஸ்டாண்டை வாங்கறதுக்கு முன்னாடி நான் எல்லார மாதிரியும் தான் யோசிச்சேன், இது நமக்கு தேவையா? லேப்டாப் தான் ஒரு நல்ல உயரமான டேபிளை வச்சா முடிஞ்சு போச்சு அப்படின்னு யோசிச்சேன். அண்ட் தென் இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தேன். ஸோ அஃபோர்டபுள் பண்ண முடியுமா முடியாதான்னு யோசிச்சேன். அண்ட் தென் 3வது விஷயம் என்னன்னா, இதோட லாங் டைம் இஃபெக்ட். அதாவது இது லாங் ரன்ல நமக்கு நம்ம வாழ்க்கையை எப்படி மேம்படுத்தும் அப்படின்னு யோசிச்சேன். ஸோ இதை வாங்கினா நமக்கு ஆஃப் அண்ட் டைம்ஸ் நெக் பெயின் வராது. அண்ட் தென் ரொம்ப சௌகரியமா இருக்கும். ஸோ நம்ம ஏன் வாங்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சு முடிவு பண்ணி தான் வாங்கினது. ஸோ இது மாதிரி நீங்க ஒரு பொருளோட நெசசிட்டி அண்ட் தென் அதோட ப்ரைஸை பார்க்கறது மட்டும் இல்லாமல் அதோட லாங் டைம் இஃபெக்டையும் பார்த்து அது நமக்கு உண்மையிலேயே லாங் டைம்ல ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு வாங்கிடுங்க. அண்ட் தென் நீங்கள் வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் ஏதாவது ஃபாலோ பண்ணுறீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. மீண்டும் அடுத்த ஃப்ரைடே உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் தோழன் விக்னேஷ் ஃப்ரம் த கேட்வே டு மாஸ்டரி சேனல். ஹேவ் ஃபன், டேக் கேர்.